அண்ணா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கண்ணா. போதுமாடா? ரொம்ப ஓவரா சிரிக்கிற மாதிரி இருக்குண்ணா, கொஞ்சம் குறைச்சி சிரிங்களேன். டேய் நான் நடிப்பேன்டா, எனக்கு சொல்லி தெரியா? ஒழுங்கா வீடியோடா. நோ போடுற வீடியோக்கெல்லாம் லைக் செம்மையா பிச்சுக்குதுண்ணா. என்ன ஒண்ணு அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க. வாரமா பூச்சனுங்க, அவனுக்கு திட்டினதான் இருப்பானுங்க. நம்ம வளர்ந்துக்கினே இருக்குண்ணா. எங்கண்ணா வயிறு மட்டும்தான் வளர்ந்துக்கினே போகுது. டேய் அல வயிறு கம்மியா தான் இருக்குதா? அரடி வெளியே தான் வந்திருக்குது, கம்மியா இருக்குன்னு பேர். நோ மறந்தே போயிட்டேன், இன்னைக்கு பேட்டி எடுக்க கூப்பிட்டாங்கண்ணா. பேமெண்ட்? நோ பேமெண்ட்லாம் தர மாட்டாங்க, நான் வேணா கேன்சல்னு சொல்லிட்டா. அதெல்லாம் சொல்ல வேணாம், வா போலாம். நோ தர்பூசணியை கையில வச்சுனே இருக்கியாண்ணா? டேய் நான் ஹெல்மெட் இருந்து தர்பூசணி ஸ்டாரா. பட்டன்றது நாங்களா கொடுக்கணும், நீ ஏன் வச்சுக்கிறிய? அதெல்லாம் அப்படித்தான், நீ சொல்றத செய்ய தொன்னு பேசுறீங்கடா. சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. இப்ப பாரு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அடடே நான் உங்களை இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திருக்கேன், பைத்திய மாதிரி பண்ணுவீங்களே. போயிட்டு வந்தா தர்பூசணியே பண்ணியிருந்தா வேற ஏதாவது நடிப்பை கொடுங்க. அப்ப இதான் புடி. பல்லு விளக்கலையே சார், இந்த அளவுக்கு வாடை வீசுது. ஜஸ்ட் ஒரு 30 நாள் வளர்க்கல, அது விடு. இப்ப என் நடிப்பை பாரு. நடிங்க சார், உங்க நடிப்பு பக்கம் ஆர்வமா இருக்கிறேன். சிவாஜி நடிப்பை பாரு. என்ன கொரில்லா படத்துல கொரில்லா அடிச்சுக்குமா, அது மாதிரி அடிச்சுக்கிறீங்க? கோயில் பச்சாதுக்கா வீடு குத்து நடிச்சுன்னு பேசுதா? சார் வேற ஏதாவது நடிப்பு நடிங்க சார். வேற என்ன நடிப்பு பண்ணலாம்? 3 படத்துல தனுஷ் பண்ணுவார்ல, அது மாதிரி பண்ணுங்க. எது மாதிரியா? அது கைத்துல கட்டி வச்சு பண்ணுவாரு, அது மாதிரியா? நல்லா இருக்கும் சார், பண்ணுங்க. இப்ப பண்றான் பார். ஐயே இதெல்லாம் ஒரு நடிப்பா? என்ன துப்பிட்டு போகுது? அவ்வளவு கன்றாவியா பண்ணா? நான் மேல வந்து புடியில போலிக்கிட்டு உங்களுக்கு. சரி வாங்க போலாம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு ஆளை பேட்டி எடுக்க போறோம். யாருன்னு பாத்தீங்கன்னா தர்பூசணி மேன் சார் உங்களை பத்தி தான் பேசுறாங்க. ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? மாவா எங்க? நான் ஆம்பளைங்க. இல்லம்மா, அது பேசி பேசி பயங்கமாயி போச்சு, தப்பா நினைச்சுக்காத. தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? கேமரா அங்க எடுங்க. எவ்வளவு பெரிய உருவம் பாருங்க. என்ன வயிற்றுக்கு தனியா என்ன போட்டு வளர்க்குறீங்களா? தேவன்மா இது மாதிரிலாம் பேசாதம்மா. என் பப்பா மனசு பாருமா, ஸ்டைல பாருமா. டே குரா, என்ன இது? அந்த தர்பூசணியை வச்சு இப்படி இப்படி இப்படின்ட்டாக்கா என்ன இது? என்னம்மா ஸ்டைல்மா எப்படி இருக்குதா? பயங்கரமா இல்ல? ஏங்க இதெல்லாம் ஒரு ஸ்டைல்ன்றீங்க, இதெல்லாம் ஒரு நடிப்புன்றீங்க, இப்படி பண்ணா எப்படிங்க? என்னடா தாளாத கேள்வி எல்லாம் கேக்குறாரு இவரா? கரெக்டா தான் கேக்குறாரு, பதில் சொல்லு. சரி, உங்களை ஒரு 4 பேர் கேள்வி கேட்கணும்ன்றாங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா? தபார்மா என்ன சாதாரணமா நினைச்சுருக்காருமா. ரஜினி விஜயிக்கிறாங்களே, அதுக்கு மேல நடிப்பு அறக்கமா நானு. கம்யூனிட்டி பையன் வாயில வந்ததும் அச்சு விடுறானே. ஏங்க அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு 4 பேர்கிட்ட பேசுங்க. இத புட்டா என் ஆக்டிங் பாக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டோம். சரி உங்க ஆக்டிங்க பண்ணுங்க. டான்ஸ் ஆடுற பேர் பாட்டா போடு. அடா நாம ஆடுறாருப்பா, இவன் தான்ப்பா நடிப்பு அரக்க. இது மாதிரி உஸ்பேத்தி தான் எதனா ஒண்ணு பண்ணி விடுறீங்க, கம்னுறீங்கயா. ஏமா உனக்கு போறாம? நான் மேல வரது உனக்கு பிடிக்கலையா? மேல வரதுனாவோ பிடிக்காத இல்ல, மத்தவங்களை மட்டம் தட்டி தான் மேல வரக்கூடாதுன்றேன். ஏமா நான் மத்தவங்க போல பெயிண்ட் வச்சுக்கினே டீ கூட வழி இல்லாம காஞ்சி போயிருந்தேன்னு நினைச்சுக்கிறியா? இரு நீ யார சொல்ற? எல்லாரும் தான் சொல்றேன். நான் மாட்டு டாக்டர், நிறைய பச்சிக்கிறேன், மத்தவங்க மாதிரிலாம் இல்ல. மாட்டு டாக்டரா? அப்ப 5 அறிவு தான் இருக்கும் பொழுது இதுக்கு. சரி இப்ப கூப்பிடு, யாராவது என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்கட்டும். சரி வாங்க ஆபீஸ் உள்ள போயிடலாம். அவன் நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கறேன். என் தலைமை பாத்துல அப்படி கேட்காத. அவர் நடிப்புனா எனக்கு அவ்வளவு உசுறு. வாங்க உட்காருங்க வாங்க. தலைவ வந்துட்டான்டா, தலைவ கை கூடி தலைவா. உங்க வீடியோ எனக்கு ரொம்ப உசுருங்க. தேங்க்ஸ்மா பாத்தியா என் ரசிகர் கூட்டத்தா. இருங்க அவங்க கேள்வி கேட்பாங்க. சார் எனக்காக அந்த தர்பூசணி ஒரு 2 வாட்டி கடிச்சு காட்டுங்க சார். குரா அடா தலைவன் தான்டா. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்ஸ் 2 பேர் இருக்காங்க, உங்களுக்கு எதிர்ப்பாளரா ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னு பாக்கலாம். ஏமா எதிர்ப்பு இல்லாம எவனாலுமா ஜெயிக்க முடியும்?
டேய் சொய் உண்ண முடிஞ்ச நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றா. ராங், வெரி ராங். அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லாரும் அவன் வச்சு பேசுற. உன்னை சொன்னா மட்டும் பொத்துக்குதா? நீ நான் அவ்வளவு பெரிய ஆளு. தோபால்மா, இது மாதிரி ஆள்லாம் உள்ள வச்சு பேசக்கூடாது. டிசிப்ளின்லாம் நானே தெரியல. டேய் நீ என்னடா நடிப்பு படிப்ப? உனக்கு ஒரு வேலை இருக்குதுல, அதை பார்த்து போக வேண்டியதானே. இன்னும் அப்படி இப்படின்னு பண்ணிக்கிற. டேய், நடிகர் தெரியல சிவாஜி கூட நான் அருமையா பண்ணுவியா? நடிகர் திலக சிவாஜி விட நீ அருமையா பண்ணுவியா? எங்க பண்ணு பார்க்கலாம். இது புரியுமா? என்னடா இதா கக்கூஸ் போய் முக்குற மாதிரியா? கர்ணன் பத்துல சிவாஜி சரியா பண்ணல, இப்படிதான் பண்ணிருக்கணும். சிவாஜி பண்றது சரியில்லை, நீ பண்ற மாதிரி தான் பண்ணிருக்கணுமா? சூப்பர் அறிவு பண்ணிட்டாரு. நான் தானே எல்லாரும் வைப்பேன். சரி, என்ன தைரியத்துல நீங்க எல்லாமே நீங்க தான் கெத்து, மத்தவங்க எல்லாம் வெத்துன்ற மாதிரி பேசுறீங்க? நான் தான் கதை இது. ஆஹா, இது வேலைக்கு ஆகாதுமா. நான் பேச்சை டிராப் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன கேட்டுட்டேன், பதில் சொல்லாம இப்படி போனா எப்படி? இன்னொரு வாட்டி சிவாஜிக்கு அப்புறம் நான் தான் என்னன்னா பல்லு கழிட்டுக்கான். நான் டேன்றேன் எவர்மா உன்னோட அவனுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாம் வச்சுக்காதீங்க. இது மாதிரி ஆளுங்களாம் விட்டு என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. ரேஞ்சு தெரியல உனக்கு. சரிங்க, அவங்கள விடுங்க. நான் வேற கேள்வி கேக்குறேன். நீ எந்த கேள்வி கேட்கவானா? டேய் வாடா போலாம். ஹலோ என்ன போய்கினே இருக்கீங்க? டேய் அப்படித்தான்டா பேசுவேன். கூப்பிட்டு அசிங்க பாத்துறா. நாளைக்கு நான் என்ன ஆவறேன்னு பாருடா. ஏங்க நீங்க நாளைக்கு ஆவறது இருக்கட்டும், பேட்டிய பாதியிலே விட்டு போறீங்க பாருங்க. அது மாதிரி பர்தேஸ்ல வச்சிருந்தா எவன்டா பேட்டி கொடுப்பான்? டேய் யாரோட பதேஷன்ற? உங்களதான் சொன்னாரு. என்னென்ன போட்டு விட்டா? அவனுக்கு ஏய் என்னென்ன அடி வரா? இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கோளாறுங்கள்லாம் நீங்க தான் பெரிய ஆள் ஆக்கி விடுறீங்க. நீங்க யார பெரிய ஆள் ஆக்கணும் ஆக்க கூடாதுன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். டேய் பேட்டி எடுக்கிறேனே, நாளைக்கு தர்பூசணி சூப்பர் ஸ்டார் நான் தான்டா. நாளே தர்பூசணி சூப்பர் ஸ்டாரா? நான் தர்பூசணிலே பெரிய தர்பூசணி ஆயிடுவியா? தர்பூசணி சூப்பர் ஸ்டார்ன்றா? டேய் நான் என்ன கலாயிரியா? நான் ஒரு தடவை சொன்னாக்கா அவள் தான்டா. அடா தலை சொல்ல ஸ்டைலா அப்பா. அவன் என்னடா செய்யல சொல்லிட்டான். டேய் குரு முடிக்கலடா நீங்க, அவனுக்கு போய் கை தட்டுறீங்க. ஏய் உன்ன தெரியா, தலையோட ஸ்டைலு தான். நான் 5 படம் நடிச்சுக்கிறேன். நான் தேட்டர்ல வரும்போது எல்லாம் தலைவன்றாங்க தெரியுமா? இங்க பாருங்க, இது மாதிரி டைரக்டருங்க கோளாறுங்களுக்குனா வாய்ப்பு கொடுத்து திறமையான ஆளுங்களுக்குனா வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. கரெக்ட் தம்பியா. எவ்வளவு பசங்க எவ்வளவு திறமையோட இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. இந்த தர்தலுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்குது. ஏய் யார தத்தலன்றா? நான் தர்பூசணி சூப்பர் ஸ்டாரா? டேய் அது குறா. இது மாதிரி இருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் இது மாதிரி இருக்கிறதுங்க வந்துக்கிட்டே தான் இருக்கான். இனியாவது பேட்டி எடுக்கிற சேனல்லனா நல்ல திறமைசாலிங்களை பேட்டி எடுங்க, அவங்கள மேல கொண்டு வாங்க. டேய் நீங்க எவ்வளவு பேசினாலும் என்னோட வலிச்ச தடுக்கவே முடியாதுடா. இவங்கள மாதிரி நல்ல திறமைசாலிகளை போயிட்டு எடுத்து வளர்த்து விடுங்க. இவங்க வீடியோ எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இவங்கள மாதிரி நிறைய பேர் வீடியோ பண்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா திறமையா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வளர்த்து விடுங்க. ஒண்ணுமே இல்லாதவங்களை வளர்த்து விட்டு என்ன பிரயோஜனம்?